பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தற்போது பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். செய்ய முடியும். ஏஐ மனிதர்களின் வேலையை ஒருபோதும் பறிக்காது. ஒரு சின்ன போட்டோ கேமரா இருக்கு பாருங்க, அது கண்டுபிடித்தது அறிவியல். கேமரா வந்து விட்டது, ஓவியர்கள் அழிந்து போவார்கள் என்று சொன்னது உலகம். கேமராவை அறிவியல் கண்டுபிடித்த பிறகுதான் அந்த கேமராவையோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு கேமராவால் எடுக்க முடியாத கோடுகளை எல்லாம் உருவாக்கி பிகாசோ என்ற ஒரு ஓவியன் உலக புகழ் பெற்றார். ஒரு கணிப்பொறியை கண்டுபிடித்து கொடுத்தது அறிவியல். கணிப்பொறி வந்துருச்சு, இனிமே இந்தியால கிளர்க்குகளுக்கு வேலையே இருக்காதுன்னு சொன்னாங்க. எந்த கணிப்பொறி கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த கணினியில் சிறந்த உலக நாடுகளினுடைய கணினி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்தியாவில் இருந்து தலைமைத்துவம் வாய்ந்த மனிதர்கள் தான் இன்று தலைவர்களாக இருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் அமெரிக்கா ஒரு பிச்சை எடுத்ததுங்க. அந்த பிச்சை சுந்தர் பிச்சைங்க. அந்த சுந்தர் பிச்சை தமிழ் மீடியம்ல படிச்சப்ப அந்த பையன் இல்லைன்னா இன்னைக்கு கூகுளே இல்லைங்க. அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்து நாம் அச்சப்பட வேண்டாம். அது யாருடைய வேலையும் பறிக்காது. அதற்கு பதிலாக அதற்கு தேவையான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை எப்படி மாணவர்களுக்கு மாணாக்கர்களுக்கு கற்றுத்தருவது என்ற அதையும் நாங்கள் கல்வி திட்டத்தில் கொண்டு வரப்போகிறோம். அதே போல பெருமையாக இருக்கிறது, நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வரை நம்முடைய டாக்டர் மயில்சாமி ஐயா அவர்களும் நானும் நேரில் சென்று சந்தித்தோம். இன்றைய தினம் இஸ்ரோவினுடைய தலைவர் இருக்கிறார், அறிவியல் தமிழர்கள். நாம் நிலாவை காண்பித்து சின்ன வயசுலயே நம்ம வீட்டுல எல்லாருமே நிலாச்சோறு சாப்பிட்டிருப்போம் மொட்டை மாடியில இருந்து. இந்த கையை வச்சு நம்மளுடைய ட்ரெடிஷனல் கேம்ஸ்ல ஒரு விளையாட்டு சொல்லி தருவோம். இந்த சோறு போட்டு பருப்பு கடைஞ்சி நல்லா பிசைஞ்சு கையை மூடிடும், குழந்தை மூடிடும். ஒரு வாய் எடுத்து உனக்கு, ஒரு வாய் அம்மாக்கு, ஒரு வாய் அப்பாக்கு, ஒரு வாய் அக்காக்கு. கடைசியில் அந்த கட்டவர்கள் ஒரு கேப் விடுவாங்க அம்மா. கடைசியில் அந்த ஒரு வாய் எடுத்து இந்த ஒரு வாய் அதோ அந்த நிலாக்குன்னு நிலாவை காட்டி சோறு ஊட்டியது கிடையாது, நிலாவைக்கே சோறு ஊட்டிய அந்த ஒரு ட்ரெடிஷனல் திங்கிங் இருக்கு பாருங்க, நம்மளுடைய ரூட்ஸ். இதை மதிக்கணும். அதே சமயம் இஸ்ரோவினுடைய உதவியோடு பள்ளிக்கூட குழந்கள் இந்த சேட்டலைட் அவர்கள் உருவாக்கக்கூடிய குட்டி குட்டி சேட்டலைட்டுகளும் நீங்கள் இஸ்ரோவில் இடமளித்தால் வழிகாட்டினால் நம்முடைய அரசு பள்ளியில் இருந்து மாணவர்கள் உருவாக்கிய சேட்டலைட்டுகள் சந்திரனை வட்டமிடும், இந்த தேசத்தை வட்டமிடும். அதற்கான கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமா பெண்ணுரிமையை போதிக்கும் கல்வி, பயாலஜிக்கல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் தான் பெண். பெண் என்பவள் யார் என்ற புதிர் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் இருக்கிறது. வீட்டுல அம்மாவாக இருக்கிறாங்க, வகுப்புல ஆசிரியர் இருக்கிறாங்க, சமூகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் விதமா இருக்கிறாங்க. அவங்க யாருன்ற ஒரு புதிர் இருக்கு. அவங்க யாரும் கிடையாது, உன்ன போல ஒரு பயாலஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அம்மா எப்படியோ, அக்கா எப்படியோ, தங்கச்சி எப்படியோ, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படியோ அப்படிதான் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சரிநிகர் சமானம் என்ற அந்த ஒரு விஷயத்தை இந்த குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுப்பதற்கு நாம யார்? அது இருக்கு, அது நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் என்ற அந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டு நியூட்ரல், அந்த ஜெண்டர் பேஸ்டு அந்த விஷயங்களை எல்லாம் பெண்ணுரிமையை போதிக்கக்கூடிய கல்வியையும் நாங்கள் முன்வைக்க போகிறோம். அப்புறம் நம் நாட்டு சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தருவது. நம்ம நாட்டுல எத்தனையோ சாதனையாளர் இருக்கிறாங்க. நீங்க சின்னதா ஒரு பத்திரிகையில திறந்து ஒரு பெட்டி செய்தியில பாத்தீங்கன்னா அதுல என்னுடைய குழந்தை ஒரு சாதனை பண்ணிருக்கோம். 3 நாட்கள் முன்பு தொல்லியல் துறைக்காக தமிழ்நாட்டில் முக்கியமான தொல்லியல் இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று குகை, மலை, சிகரம் அகழ்வு செய்யக்கூடிய பணிகள், அருங்காட்சியகம் என்று ஓடி ஓடி உழைத்து அங்கெல்லாம் சென்று நேரில் பார்த்தேன். பார்த்துட்டு முதல்வர்கிட்ட ஒரு விரிவான விஷயங்களை எல்லாம் நான் சமர்ப்பித்தேன். அப்படி ஓடி ஓடி பார்க்கிற பொழுது அங்க நான் கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த போது பெரும் ஆச்சரியம் தெரியுமா? அத்தனை உலகத்தை புரட்டி போடக்கூடிய சாதனைகளை நம்ம தொன்று தொட்டு செய்யறோம். அப்ப எது வரலாம்?